சேவியர் ஃபெலிக்ஸ் வெளியே வந்து சீமானை பற்றி உண்டு இல்லைனாக்கி பல ரகசியங்களை போட்டு உடைக்கப் போவதாக தகவல் வெளியாகிறது. நீ ஒன்றும் அப்பா டக்கர் கிடையாது, யோக்கியமான அரசியல்வாதி கிடையாது, பெரும் தலைவர் கிடையாது, ஒரு லோலாய் பயணிங்கிறத அவ்வப்போது நிரூபிச்சுட்டே இருக்கிற. அந்த லோலாய் பயனை எப்படி கவனிக்கணுமோ அப்படித்தான் அரசு கவனிக்க போகிறது. அந்த அடிப்படையில் இப்போ நீ என்ன பண்ணியிருக்கனாக்கா, எஸ்பி வருண்குமார் வந்து சாதி வன்முறை நடந்துக்கிறாரு, அவருக்கு கல்லரு, கோனாரு, முத்துரையரு, செட்டியாரு யாரை கண்டாலும் பிடிக்கல. திருப்பி சொல்லு பார்ப்போம், நீ சரியான ஆம்பளை, ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிறேன், சரியான ஆம்பளை, சரியான ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா சரியான ஆம்பளை, நீ மறுபடியும் சொல்லு பார்ப்போம். மேற்கு வங்கத்தில் கற்பழிக்கப்பட்ட அந்த பாலியல் மருத்துவருக்காக இங்கே போராட்டம் நடத்துறாரு யார்? சீமான். நிச்சயமாக வரவேற்போம். சரி, ரைட்டு. மேற்கு வங்கத்தில் ஒரு பாலியல் வலுவு செய்தியா அந்த பெண்மணிக்காக வழக்காடுற நீ, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மருத்துவ பாசறையும் மகளிர் பாசறையும் இணைந்து நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். மண்டியிடாத மானம் மண்டிட்டு கொண்டிருக்கிறது, வீழ்ந்து விடாத வீரம் வீசி நாறிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த பொழப்பு தேவையா? அப்படி இல்லாமல் உடனே கைது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தொடர் நடுங்கிறிய நீ. இப்போ சரியான துணை நடுங்கி யாருன்னா சீமானுங்கிறத, சீமான் தான் அப்படிங்கிறத நீயே நிரூபிக்கிறியே. வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய அரசியல்களும் வழக்கம் போல சீமான் தாங்க, வேற வழியே இல்லை. பேசி தொலைக்க வேண்டியிருக்கிறது, எப்படியாவது இந்த நச்சு பாம்பை விரட்ட வேண்டியிருக்கிறது, இந்த விச சந்துவை ஒழிக்க வேண்டியிருக்கிறது. அதற்காகத்தான் திரும்ப திரும்ப பேச வேண்டி தொலைக்கிறது. குறிப்பாக இது வந்து சொல்லொன்று செயலொன்று இருப்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த வாய்ச்சவடால் பேசி அந்த எச்சில் உதிர்ந்து அது காயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கடிதம் போட்டுருச்சு. என்னன்னா, வருண்குமார் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்கள் சாதியே எனக்கு தெரியாது, நான் உங்களை அப்படி நினைக்கவே இல்லை, நம்ம போலீஸே வந்து ஸ்காட்லாந்துக்கு இணையானது, போலீஸ் மாதிரியா ஒரு தமிழ்நாடு காவல்துறை மாதிரி வேறு எங்கேயுமே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரே சாவர்கர் பரம்பரை மாதிரியா கடிதம் எழுதி தள்ளியிருக்கிறார் சீமான் அவர்கள். அதுதான் இன்னைக்கு இணையதளம் பூரா வெளியாகி கிழித்து தொங்க விட்டு கொண்டிருக்கிறார்கள். சீமானுடைய அந்த மானம் இருக்குல்ல, மானம் காத்தில் பறந்து கொண்டிருக்கிறது, மண்டியிடாத மானம் மண்டிட்டு கொண்டிருக்கிறது, வீழ்ந்து விடாத வீரம் வீசி நாறிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த பொழப்பு தேவையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சீமானுடைய நடவடிக்கை இருக்கிறது. ஏனென்றால் எஸ்பி வருண்குமாருக்கே அந்த நிலைமை என்றால், சாதாரண சாமானியர்கள், சாதாரண கட்சிக்காரர்கள், சாதாரண தொண்டர்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்க, சாதாரண மக்களோட நினைச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்க எங்க மேற்கு வங்கத்தில் கற்பழிக்கப்பட்ட அந்த பாலியல் மருத்துவருக்காக இங்கே போராட்டம் நடத்துறாரு யார்? சீமான். நிச்சயமாக வரவேற்போம். சரி, ரைட்டு. மேற்கு வங்கத்தில் ஒரு பாலியல் வலுவு செய்தியா அந்த பெண்மணிக்காக வழக்காடுற நீ என்ன சொல்லியிருக்க? எங்கள் அக்கா தங்கையை தொட்டால் அந்த கை வெட்டி எரியப்படும் சொன்னீங்கல்ல. அக்கா தங்கை இல்லையா, பெண்கள் இல்லையா, வயது வந்த பெண்கள் கிடையாது, சிறுமி, சின்னஞ்சிறு சிறுமி என்ன செய்யப்பட்டிருக்கா? 12 வயது சிறுமி பாலியல் சீரழிவுக்கு உள்ளாகி, என்ன சொல்றது, உயிர் போனால்தான் நீ பேசுவியா என்ன? அப்படி செஞ்சிருக்கிற பொழுது ஒரு சின்ன சிறுமியை சீரழிச்சிருக்கான அந்த அயோக்கிய நாய், நீ வளர்த்த வளர்ப்பு அப்படி, அதுக்கு நீ ஏன் போராட்டம் அறிவிக்க மாட்ட? ஏன் நீ கண்டிக்க மாட்ட? போகிற போக்கில் அது வந்து அரசு நடவடிக்கை எடுத்துருச்சு, அவ்வளோதானா? அப்போ உன் பச்சை மட்டை வைத்தியம் என்ன செய்யுது? உன் பச்சை மட்டை வைத்தியம் என்ன செஞ்சு என்ன ஆச்சு? கையை வெட்டுவேன், காலை வெட்டுவேன், உடனே ஃபோனை போட்டு என்ன அவனை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்பேன். இல்லை, அந்த வாய்ச்சவடால் இருக்குல்ல, அந்த வாய்ச்சவடால் ஒரு பிரச்சனை ஏற்பாட மாட்டேங்குது. சரி, இதை கூட விடு. அதாவது அவனை கட்சியில் விட்டு நீக்கிட்ட மாதிரி ஒரு நாடகத்தை போகிற இல்லை. ஆனால் நடந்தது என்ன? உன் கட்சிக்காரன் பூரா அவன் மனைவிக்கு போய் என்ன பண்ணிக்காங்க, நிதி உதவி பண்ணியிருக்காங்க. அந்த புகைப்பட வழியாக இருக்குது. அப்புறம் என்ன மானாவுக்கு நீ அவனை கட்சி விட்டு நீக்கிற? அப்போ மறைமுகமாக என்ன பண்ணுற? அந்த பாலியல் குற்றவாளிக்கு, அந்த அயோக்கிய ராஸ்கலுக்கு இந்த அயோக்கிய ராஸ்கல் சீமான் உதவி செய்யறது தெளிவாக இருக்கா இல்லையா? அதையானே அவனுக்கு உதவி பண்ணுற நீ. அப்போ நாம் தமிழர் கட்சியில் நீக்கப்பட்டது என்பது நாடகம். அது வந்து சும்மா வெளியே ஒரு ஜட்ஜாவுக்காக பண்ணியிருக்க. ஆனால் நிஜம் என்னன்னா, அந்த பாலியல் குற்றவாளியோட கூட்டு. ஏன்னா நீ ஒரு பாலியல் குற்றவாளி, இதான் நடக்குது. அப்போ உன்னுடைய ஒட்டுமொத்த கோர முகமும் கேவலமான அந்த மனநிலையும் வக்கிரமும் இன்னைக்கு தெருக்கள் முழுக்க வெளியாகி நாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக சோசியல் மீடியா தெருக்களில் நாரி கிடக்கிறது உன் பிழைப்பு. இது தேவையா சீமான் உனக்கு? இது எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் முன்னெடுத்திருக்கு நாட்டிலேயே. எவ்வளவு கேவலமான நிகழ்வு இதெல்லாம் யோசிச்சு சகிச்சிக்க முடியாததான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா,
இந்த கடிதம் வெளியான உடனே குறிப்பாக இவருடைய மாநில தலைவர், வழக்கறிஞரோட மாநில தலைவர் சேவியர் பெலிக்ஸ் அவர் தான் இந்த கடிதத்தை போட்டிருக்காரு எஸ்பி வருணுக்கு. ஒன்று இல்லைன்னு சொல்லு அல்லது ஆமான்னு சொல்லு. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இன்னைக்கு சோசியல் மீடியா வந்த உடனே ஏன் நாரி தொலைகிற, என்ன உனக்கு பிரச்சனை, உடனே இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா சேவியர் பெலிக்ஸை கட்சியில் நீக்கியிருக்காரு. என்ன சொல்ல வர நீ? ஒன்று, அந்த கடிதம் என் கடிதம் அல்ல, சேவியர் பெலிக்ஸ் எங்களுக்கு தெரியாமல் எழுதிட்டாரு, அதை நான் கண்டிக்கிறேன். இப்பயும் சொல்கிறேன், எஸ்பி வருண்குமார் வந்து சாதி வன்முறை நடந்துக்கிறாரு, அவருக்கு கல்லரு, கோனாரு, முத்துரையரு, செட்டியாரு யாரை கண்டாலும் பிடிக்கல. திருப்பி சொல்லு பார்ப்போம், நீ சரியான ஆம்பளை, உன் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறேன், சரியான ஆம்பளை, சரியான ஆத்தாளுக்கும் அப்பனுக்கு பிறந்திருந்தா சரியான ஆம்பளை, நீ மறுபடியும் சொல்லு பார்ப்போம். 2 கோடி ரூபா நட்டம் கேட்டிருக்காரு, மன்னிப்பு கடிதம் கேட்டிருக்காரு, சரியா? யாரு? எஸ்பி வருண்குமார் வச்சிருக்காரு புகாரில். மவனே, நீ ஏதாவது இனி வாய்ப்பு சேர்ந்து வாய்ப்புலேருந்து பேசினாக்க நிச்சயமாக கழிதண்ண போவது உறுதி, உனக்கும் மாவுக்கட்டு விழப்போவது உறுதி. நீ ஒன்றும் அப்பா டக்கர் கிடையாது, யோக்கியமான அரசியல்வாதி கிடையாது, பெரும் தலைவர் கிடையாது, ஒரு லோலாய் பயணிங்கிறத அவ்வப்போது நிரூபிச்சுட்டே இருக்கிற. அந்த லோலாய் பயனை எப்படி கவனிக்கணுமோ அப்படித்தான் அரசு கவனிக்க போகிறது. அந்த அடிப்படையில் இப்போ நீ என்ன பண்ணியிருக்கனாக்கா, அந்த குறிப்பாக சேவியர் பெலிக்ஸை ஏன் நீக்கினேன், அதுக்கு நான் அறிக்கை சொல்லு, பிரஸ் மீட் சந்தி ஆவுன்னா பிரஸ் சந்திப்பில்ல கடிச்சு துப்புவீங்களா, அது என்ன போகிற சொன்னால் என் தம்பியில் அப்படி செய்ய மாட்டாங்க, நாங்கள் ஒன்றும் அப்படி வளர்க்கலை, அது வந்து ஃபேக் ஐடியா வச்சு எல்லாம் எழுதுறாங்க, ஏன் பதற, ஃபேக் ஐடி நிரூபி அப்படின்னா உன் பேர்ல வச்சு யாரு பண்றா அப்படி சொல்லு பார்ப்போம். நீங்களே வந்து ஃபேக் ஐடிம்பாங்கல்ல, அதை ஒன்று உருவாக்கிக்கிட்டு நீங்களே திட்டிக்கிட்டு நீங்களா உருவாக்கிக்கிட்டு நாம் தமிழரை இதை போட்டால் அது யாரு கண்டுபிடிக்க முடியும்? முழுக்க உன் பசங்க இருக்காங்க, கேவலமா தேனாமவனே அவனே இவனே என்ன மட்டும் நாங்கள் அதெல்லாம் வந்து வாய் சொல்ல முடியாத கேவலமான வார்த்தைகள், அத்தனை வார்த்தையும் சொல்லி நீ பேசிவிட்டு இப்போ பல்டி அடிச்சா ஏன் இந்த பல்டிங்கிறேன். அவனே ஒன்று தில்லா இருந்தால் கொஞ்சமாவது நேர்மை திமிர் இருந்தா, ஒரு துளி அறம் இருந்தா, கொஞ்சம் சொன்ன சொல்லிருந்து கொஞ்சமாவது வலுவாம நில்லியா? அப்படி இல்லாமல் உடனே கைது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தொடை நடுங்கிறிய நீ. இப்போ சரியான தொடை நடுங்கி யாருன்னா சீமான் தான் அப்படிங்கிறத நீயே நிரூபிக்கிறியே. ஏன்னா உன் வாய் அப்படி. இதில் மிக முக்கியமான மேட்டர் தெரியுமா, இந்த சாட்டை துரைமுருகன் திரும்ப சொல்கிறேன், சீமானுக்கு ஒன்று அவன் வாயை அந்த ஆளை காலி பண்ணும், இன்னொன்று அது பக்கத்தில் இருக்கிற ஜந்து, மிகப்பெரிய ஜந்து மாமா பையன் மஞ்சப்பொடி மாமா இருக்கான் இல்லையா, அவன் தான் சீமான சோழியை முடிக்க போகிறதே. அவன் எல்லா வேலையும் முடிக்கிறான், அவன் தான் கலைஞரை சண்டாளன்னு ஆரம்பித்து வச்சான். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையும் பார்த்தீங்கன்னாக்க சீமா தெருவா சீப்பட்டு கொண்டிருக்கிறார், அந்த அளவுக்கு அலைக்கழிக்கிறார், அந்த அளவுக்கு சீமானுக்கான எண்டு கதையை போட ஆரம்பிச்சிட்டாரு. 2026 வரலாம் தாங்காது உங்களுக்கு. அநேகமாக காளியம்மா அன்றிலிருந்து இன்று வரை அந்த ஆடியோ என்னைக்கு ரிலீஸ் ஆசோ அன்றிலிருந்து இன்று வரை பிறந்த நாளுக்கு வாழ்த்து செய்தி சொன்னப்பட்டும் கூட நன்றி அண்ணான்னு சொல்றதுக்கு மனம் இல்லாமல் ஒரு பக்கம் காளியம்மா குமரி கொண்டிருக்கிறார். காளியம்மா எப்போ வெடிச்சு வெளியே வரப்போறான்னு தெரியல. இன்னொரு பக்கம் இப்போ சேவியர் பெலிக்ஸை வெளியேற்றி விட்டேன். சேவியர் பெலிக்ஸ் இப்போ வெளியேற்றி விட்டா அவர் சும்மா இருப்பாரா? யாராக இருந்தாலும் ஏன்டா நீ எழுத சொல்லுவ, மன்னிப்புகள் எழுத சொல்லுவ, வெளியில் அந்த கடிதம் வந்த பிறகு நீ என்னையவே பழி வாங்குவியா, என்னையவே நீ வந்து தலைவர் பதவி விட்டு நீக்குவியா, வழக்கறிஞர் தலைவர் விட்டு நீக்குவியா அப்படின்னு சொல்லி கோபம் கொண்டு கொந்தளித்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. இப்போ சேவியர் பெலிக்ஸ் வெளியே வந்து சீமானை பற்றி உண்டு இல்லைனாக்கி பல ரகசியங்களை போட்டு உடைக்கப் போவதாக தகவல் வெளியாகிறது. இப்போ சீமானுக்கு மேற்கொண்டு சிக்கல், ஒன்று சாட்டையால் சிக்கல், இன்னொன்று காளியம்மாவால் சிக்கல், இன்னொன்று சாட்டையால் எப்பொழுதுமே சிக்கல். இப்பொழுது புது சிக்கலாக சேவியர் பெலிக்ஸ் வெளியே வந்து பல பயங்கரமான உண்மைகளை, சீமானின் அந்தப்புறத்தை, சீமானின் அந்தரங்கத்தை, சீமானின் ஆபாசத்தை, சீமானின் ஆபாச கதைகளை போட்டுடைக்கப் போவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதனால் சேவியர் பெலிக்ஸ் எப்போ ப்ரெஸ் மீட் வைக்கிறாரோ அன்னைக்கே சீமானோட இன்னொரு சோழி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக சீமானோடைய அந்த என்ன சொல்றது சகஜல கில்லாடி சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா, அது ஒட்டுமொத்தமாக உடைந்து நொறுங்க போகிறது. ஆல்ரெடி நொறுங்கிட்டு தான் இருக்குது. இதில் புதுசாக நொறுங்க போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் தொடர்ந்து அவர் இவனுக்கு யாரெல்லாம் ஆகாதோ, யாரெல்லாம் மாட்டிக்கொள்கிறாரோ அல்லது யாரெல்லாம் அம்பலப்படுகிறாரோ அவர்களை கட்சியை விட்டு நீக்கி கொண்டிருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய ஆபத்தானது. காளியம்மாளும் விரைவில் வந்து வெளியே தான் சொல்வார் என்று நம்புகிறோம். இதுக்கடையில் சேவியர் பெலிக்ஸ் சொல்ல போகிற செய்திகளுக்காக எல்லா மீடியாக்களும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன. அநேகமாக வெளியே வந்த பிறகுதான் இவனுக்கு இருக்கு வேடிக்கை அப்படின்னே சொல்லலாம். இதில் ஒரு விஷயம்னா எஸ்பி வருண்குமாருக்கு வந்து இன்னும் அந்த புகாரை வாபஸ் வாங்கவில்லை, தக்க பதில் சொல்லவில்லை என்றால் அது சீமானாக இருந்தாலும் சரி, சாட்டை துறைமுகம் இருந்தாலும் சரி, இருமணம் கார்த்திகா இருந்தாலும் சரி,
தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்கு உறுதியாக சொல்லியிருக்கிறார். அதனால் உன்னிப்பாக முன்னெப்பொழுதை விட உன்னிப்பாக மன்னிப்பு கடிதம் வெளியான பின்னும் கூட என்ன செய்திருக்காருன்னா பல வகையான ஆதாரங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சீமான் சம்பந்தப்பட்ட ஆடியோ வீடியோக்கள் எல்லாம் கையில் எடுத்தாகிவிட்டது என்ற தகவல் வெளியாகிறது. அநேகமாக எஸ்பி வருண்குமார் சீமானை வச்சு செய்வார். ஏன் மாவுக்கட்டு போடும் அளவுக்கு சீமானுக்கு நிச்சயமான விருந்து இருக்கு என்றுதான் நம்புவோம். அப்படி ஒரு விருந்தை கொடுத்தால்தான் இந்த சீமான் போன்ற பொம்பளை பொறுக்கிகளை திருத்த முடியும். இந்த ஆபாச சொற்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், சீமான் அப்படி மாற்றி அவன் தண்டனை அனுபவித்தால் தவறில்லை, அவன் செய்த தவறுக்கு தண்டனை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த எதோ சித்தாந்தான் தமிழ் தேசியம் என்ற மண்ணாங்கட்டியை நம்பி போலியான நபரிடம் தன் வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிற தற்கூரி தம்பியில் நினைச்சாத்தான் பாவமா இருக்கிறது. மிச்ச நச்சம் இருக்கிற நம்பிகள் உங்கள் மூளை நரம்பு சட்டேன்னு வேலை செய்தால் தயவு செய்து இனிமேலாவது இப்படி ஆபாசம் எழுதாமல் இந்த குறிப்பாக இந்த பிழைப்புவாதி சீமானை விட்டு அகன்று விடுங்கள். நல்ல அரசியலை நோக்கி செல்லுங்கள். இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையை எந்த அரசியல் கொம்பனாலும் காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் சீமான் ஒருபோதும் காப்பாற்ற மாட்டார். மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையை உங்கள் இளமையின் வாழ்நாளை உறிஞ்சி தின்று கொழுப்பாரே தவிர, ஊத்தி குடிப்பாரே தவிர, இந்த மாதிரியான அவ்வப்போது பல்ட்டி அடிப்பாரே தவிர ஒருபோதும் சீமான் திருந்ததற்கான வாய்ப்பு சூழல் எல்லளவும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சீமானிடம்தான் இனி வருங்கால இளைய தலைமுறை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்படி நரம்பு உடைக்க வசனம் பேசுகிறவர்கள் யாவரும் குறைஞ்சபட்சம் உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், சீமான் ஒரு இனவாதி கூட அல்ல, அது 100% பிழைப்புவாதி என்பதை காலங்கடந்து யோசிக்காமல் காலத்தை சிந்தித்தால் தம்பிகளின் வாழ்க்கை தப்பும். இல்லையே உங்களை எந்த ஒரு ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. ஏன் உங்கள் முப்பாட்டன் முருகனாலும் கூட காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் முப்பாட்டன் முருகன் என்று சொல்ல கூட சீமான் பொய் தான் என்பது தெல்ல தெளிவாகிறது. நல்ல உதாரணம் பாருங்க, என்ன பேசியிருக்காரு. ஒரு ஜபக்கூடத்தில் போய் கலந்துக்கிட்டு சீமான் அவர்களை இந்த நாள்ல சந்திக்க தந்த கிருபைகள் இறக்கங்களுக்காக நன்றி சொல்கிறோம். தேசத்துல ஒரு இந்த தலைமைத்துவத்துல நல்ல ஒரு லீடர்ஷிப் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறீங்க. அவர்கள் ஒரு புரட்சி தேசத்துல ஒரு நல்ல தலைமையாக வரணுங்க. அவர்கள் போராளியாக இருக்கிறத தேவன் நீங்க அறிந்திருக்கீங்கப்பா. இப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லது இவர்களுடைய ஞானம் இவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அல்லுலியா பாடியிருக்காரு. ஆக ஏன்னா ஆல்ரெடி அவர் கிறிஸ்டின், இன்னமும் அவர் முறையாக அறிவித்து மதம் மாறவில்லை. ஆனால் இந்த பக்கம் முப்பாட்ட முருகன் சொல்றது. ஆக மதத்திற்கு உண்மையாக இல்லை, ஜாதிக்கு உண்மையாக இல்லை, தமிழ் தேசியத்துக்கு உண்மையாக இல்லை, இனத்திற்கு உண்மையாக இல்லை. ஒட்டு மொத்தத்தில் ஒரு பொம்பளை பொறுக்கித்தனமான ஒரு நய வஞ்சக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் சீர்குலைக்கிற ஒரு நச்சு விதைதான் சீமான் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. இதற்கு மேலும் இளைஞர்கள் நம்பினால் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. ஒரு எச்சரிக்கை மணிக்காகத்தான் திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து திருந்துங்கள் அல்லது செத்தொழியுங்கள் என்று சொல்வதை தவிர வேறு வழி இல்லை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.